எக்ஸசைஸ் 2.2ல 12th சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். 15 years from now ரவிஸ் ஏஜ் வில் பி, ரவிஸோட ஏஜ் வந்து 4 times இஸ் ப்ரெசன்டேஜை விட 4 மடங்காக இருக்கும் 15 வருஷம் கழிச்சு. 15 years அடித்து நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்க ஏஜை விட ரவியோட ஏஜ் வந்து 4 times அதிகமாக இருக்குது. அப்போ ரவியோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரவியோட ப்ரெசன்டேஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 15 years from now, 15 years from now அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரவியோட ஏஜ் எல்லாம் இருக்கும் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 15 இருக்கும். அப்படி தானே? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? எக்ஸ் ப்ளஸ் 15 years from now அவனுடைய ப்ரெசன்ட் ஏஜை விட எத்தனை மடங்கு இருக்கும்? 4 மடங்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய என்னது ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 4x இந்த எக்ஸ் அங்கே கொண்டு போய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 15 எழுதிக்கலாம். ஸோ 3x ஈக்குவல் டு 15, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 times 5 3s are 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் ரவியோட ப்ரெசன்டேஜ். அவ்வளோதான், டைரெக்டாக எக்ஸ் கிடச்சிருது. இது வந்து ஒரு சிம்பிள் சம். ஸோ இதில் வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதை எப்படி எழுதுகிறோங்கிறத மட்டும் கவனமாக எழுதணும். அதோட ப்ரெசன்டேஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 15 years ஃப்ரம் நவ் அப்படிங்கிறதுனால 15 வருஷம் கழிச்சு, அப்போ 15 வருஷம் இன்னைக்கு கிடக்குது, ஆட் ஆகணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 15 வருஷம் கழித்து அவனுடைய ப்ரெசன்டேஜில் இருந்து அது எத்தனை டைம்ஸாக மாறி இருக்குமா? அவர் ஏஜ் 4 மடங்கு இருக்குமா? இப்போ இருக்க ஏஜை விட 4 மடங்கு இருக்குமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 4x. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடாக கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ரவிஸோட ப்ரெசன்டேஜ் கிடச்சிரும். வெரிஃபை பண்ணி வேணால் பார்க்கலாம். சரியா? வெரிஃபை பண்ணி பார்த்தோன்னா இப்போ அவனோட வயசு வந்து 5 அப்படின்னா 15 years கழித்து பாருங்கள். 15 + x அதாவது 5 20. ஸோ அது 4 மடங்கு இருக்கான்னு பாருங்கள். 4 × 5 20. ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்படி தான் செய்யணும். ஓகேவா? நம்ம எல்லா சம்லையுமே நமக்கு வர ஆன்சரை வந்து அது திருப்பி அதிலே சப்ஸ்டியூட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் வரும்போது நம்ம கொஷினை வந்து நல்லா ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னாலே நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகேவா? இந்த ஃபார்ம் பண்ணுறதுல தான் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர்லேயும் மிஸ்டேக் வரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ப்ரொசீஜர். ஸோ ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இதில் இந்த யூனிட்டில் இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை நிறையா வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறையா மாடல்ஸ் வந்து கேட்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா தரவாக கொஷினை வாசித்து அதை லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.